இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லிட்வினா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் ஹாலந்து தேசத்துல கிறிஸ்தவ வரலாற்றுல 14வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதை. மிக ஏழ்மையான ஒரு குடும்பம், 9 பிள்ளைகளில் இவர் கடைசி பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோரையும் இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு இவர் பனிச்சறுக்கு விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் 13-14 வயதுல இவர் அந்த பனிச்சறுக்குல விபத்து ஏற்பட்டு தன்னுடைய விலா எலும்பு அவருக்கு உடைந்து விடுகிறது. அன்புமிக்கவர்களே, அந்த நாளிலிருந்து இறக்கும் தருவாயில, அந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில இந்த புனிதையானவள் புனித லிட்வினா படுத்த படுக்கையாகவே இருந்தார். தலை மட்டுமே அவருக்கு அசையும், உடல் முழுவதும் அசைவற்று இருக்கும். உடல் முழுவதும் ரண வேதனையோடும் மரண வேதனையோடும் வாழ்நாள் முழுவதும் இயேசுனுடைய பாடுகளை சிந்தித்த ஒரு பெண்ணாகவும், அந்த பாடுகளின் வயலாக தன்னுடைய மீட்பை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாகவும் தான் இந்த புனித லிட்வினா அவர்களை நம்ம பார்க்கிறோம். உடல் முழுவதும் ஏற்பட்ட இந்த புண்களின் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேதனைப்பட்டாலும் முகத்துல ஒரு புன்முறுவலோடு இருப்பாராம். எப்பொழுதெல்லாம் இயேசுனுடைய பாடுகளை இவர் சிந்திக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய முகத்துல ஒரு புன்முறுவல் ஏற்படும். காரணம், இயேசுனுடைய பாடுகளை தியானித்து தன்னுடைய உடல் துன்பத்தை இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு முறை கூட கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தோ அல்லது கடவுளை நிந்தித்தோ அவர் வாழவில்லை. தன்னுடைய துன்பங்களை இயேசுனுடைய பாடுகளோடு இணைத்து அவர் ஈடேற்றம் பெற்றாள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கடைசி 14 ஆண்டுகள் படுத்த படுக்கையாகவே நோயிற்றிருந்த புனித லிட்வினா நற்கருணையை தவிர வேறு எதையும் உண்ணாமல் நற்கருணையை உண்டு மட்டுமே அவர் உயிர் வாழ்ந்தார் 14 ஆண்டுகள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அவர் இறந்த பிறகு சில நிமிடங்களிலேயே உடல் முழுவதும் இருந்த புண்கள் முற்றிலுமாக மறைந்து போய் அவருடைய முகம் லில்லி பூவை போல மலர்ந்து இருந்தது என்று தான் இவருடைய இறப்பை நேரில் கண்டவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்துல உடனடியாகவே கடவுளுக்கு எதிராக நம்ம முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோம். என்ன சாமி, கடவுள் இருக்காரா, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படி என்று அடிமேல் அடி, சோதனை மேல் சோதனை நம்முடைய குடும்பத்துல சில நேரங்கள்ல வருகிற நேரத்துல மன தளர்ச்சி அடைகிறோம், விசுவாசத்துல தளர்ச்சி அடைகிறோம். அன்புமிக்கவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த புனித லிட்வினா சொல்லுகிற அழகான செய்தி, துன்பங்கள் வழியாக மீட்பு. நம்முடைய துன்பங்களை இயேசுனுடைய பாடுகளோடு இணைத்து இறைவனிடத்துல மன திடத்தை, விசுவாச போராட்டத்துல எப்பொழுதுமே தளர்ந்து விடாமல் இருக்கிற அந்த விசுவாச மன உறுதியை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிக்கோதேமு இயேசுவை சந்திக்கிற அந்த ஒரு சந்திப்புல இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிற அழகான 2 பாடங்களைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். முதலாவது, ஆவியினால் நம்ம புது பிறப்பு அடைய வேண்டும். காற்று எங்கிருந்து வீசுகிறது என்று நமக்கு தெரியாது, அதனுடைய தொடக்கமும் முடிவும் எது என்று நமக்கு தெரியாது. ஆனால் காற்றினுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும், காற்றினுடைய அந்த ஸ்பரிசத்தை நம்மால் உணர முடியும். அதுபோலத்தான் தூய ஆவியினால புது பிறப்பு அடைந்த கிறிஸ்தவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உண்மையாகவே தூய ஆவியினால் நிரப்ப பெற்றவர்களாக தங்களுடைய சொல்லாலும் சிந்தனையாலும் இயேசுவுக்கு சான்று பகருகிற சாட்சிய வாழ்வை மட்டும்தான் வாழ்வார்கள் என்பதைத்தான் இயேசு மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆவியில் புது பிறப்பு அடைந்தவர்கள் ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் நிரம்ப பெற்றவர்களாய் ஒரு வித்தியாசமான விசுவாச வாழ்வை வாழ்வார்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு பங்குக்கு நான் திருப்பலி நிறைவேற்ற சென்றிருந்தேன். திருப்பலிக்கு பிறகு ஒருவர் என்னை சந்தித்தார். ஃபாதர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் புற்றுநோயிலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் புதுமையால் இன்றைக்கு மீண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட பேசுகிற பொழுதே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு தெரிகிறது, விசுவாச தெளிவு நமக்கு புரிகிறது. வழக்கமா ஒரு சின்ன நோய் இருந்தாலும் நம்ம முகத்துல முகவாட்டமாக இருப்போம், அல்லது பேச்சுல கொஞ்சம் தளர்ச்சி இருக்கும். ஆனா அவர் புற்றுநோயிலிருந்து மீண்டு ஆண்டவராகிய இயேசு என்னை புதுப்பித்திருக்கிறார், ஆவியில எனக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார், இறந்து போய்விடுவேன் என்று எல்லோரும் சொன்ன இந்த ஒரு காலகட்டத்துல இறைவன் எனக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழப்போகிறேன் அப்படி என்று அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த நண்பர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அன்பு மிக்கவர்களே, இதனுடைய ஒரு 2வது பகுதியாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல
மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த மானிட மகனில நம்பிக்கை வைப்பவர்கள் நிச்சயமாக நிலை வாழ்வை பெறுவார்கள் என்கிற ஒரு இரண்டாவது செய்தியை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக தருகிறார். அப்படி என்றால் நமது மீட்பு என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் இன்றைக்கு தருகிற அழகான இரண்டாவது பாடம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் வீண். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற நேரத்துல தூய ஆவியானவரால நம்ம புது பிறப்பு அடைந்திருக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்வு உண்மையாகவே இந்த பூமியில நிலையான ஒரு வாழ்வாகவும் நிறைந்த ஒரு வாழ்வாகவும் இயேசுவை பிரதிபலிக்கிற இயேசுவின் சாட்சிகளாக வாழுகிற ஒரு வாழ்வாகவும் மாறும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுரை எடுத்து தருகிறது. ஆகவே நிலை வாழ்விற்காக ஆவியில் புது பிறப்படைந்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை நோக்கி வீறு நடை போடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.